அவருக்கு வர முடியல, அதனால நானே வாங்கிறேன்னு என்கிட்ட சொன்னார். கடைசியில் பார்த்தா முடியறதுக்கு அரை மணி முன்னாடி அவரே வந்துட்டார். இன்றைய தினம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தால கிடைச்சிருக்கிற ஒரு தலைவர். இது கட்சியா நான் நினைக்கவே இல்லை, ஒரு கட்சியா நினைக்கிறேன். இன்னும் இங்கேயே நேற்றுக்கு கட்சியே விஷயம் இல்லைப்ப, அவர் டிஎம்கே வேஷ்டி தான் கட்டிட்டு இருக்காரு. நெத்தியில பார்த்தா அபாரமா சந்தனம் குங்குமம், நமக்கு ஆஸ்திகாரா இருக்கணும். அதனால கட்சி பேதமே கிடையாது, நம்பிக்கை உள்ளவாளா இருக்கு, சத்சங்கத்துல ஈடுபாடு உள்ளவாளா இருக்கு. அதுபோல இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் வந்திருக்கார், நம்முடைய தமிழ்நாட்டோட தலைவர், பிஜேபி தலைவர். அது பக்கத்தில் எம்எல்ஏ காந்தி, அவரெல்லாம் ஸ்ரத்தையை நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நேத்திக்கு தட்ட சொன்ன போது முன்னாடி கொஞ்சம் இந்த அரசியல் இருக்கிறவா கொஞ்சம் யோஜனை பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு தட்டினார். இன்னைக்கு அவர் வந்து உட்காண்டதுலேருந்து தட்டுறாரு, ஒரு ஈடுபாடு. நாம நம்மோட எது வரப்போறது? இப்ப நான் சொல்ற பஜனை தான் வரும், நாமம் தான் வரும். நாளைக்கு ஒரு ட்ரபிள்லாம் யார் காப்பாற்றுவா? இன்னைக்கே நம்ம கையை தட்டி நாமாவளி பாடினா பகவான் நான் இருக்கேன். அதனால இவர் வந்ததுலேருந்து கவனிக்கிறேன், பஜனை பண்ணிட்டு தாளம் போடுற. அதனால இங்க எந்த பேதமும் இல்லாம எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் வரதே ஒரு திருப்தியா இங்க. அதுல முக்கியமா நம்முடைய தலைவர் இன்னைக்கு வந்திருக்காரு நயினார் நாகேந்திரன். இவர்கள்லாம் ஆரோக்கியமா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும். இது மாதிரி இருந்தால் நம்ம தேசத்துக்கே இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். அது அப்படி இருக்கணும்னு நானும் பாட்டுறங்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்ப நான் இன்னைக்கு பண்டரிபுரத்தை பத்தி சொல்லும்பொழுது கோவிந்தபுரத்தை பத்தி சொன்னேன். இப்ப நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறதே எதுக்குன்னா உங்களெல்லாம் கோவிந்தபுரத்துக்கு கூப்பிடதான். எல்லாரும் வரணும், பாண்டவங்களை தரிசனம் பண்ணணும். பெரிய சந்நிதி ஒரு பாக்கியசாலிகளுக்கு கிடைக்கும். பக்தாபீட்ட பலப்பிரதம், வேண்டுவார்க்கு வேண்டுவன ஈவான் கண்டார். நீ